டே ஜிபி அப்படின்றது வந்து ஜாமெட்ரிக் ப்ராக்ரஷன் அப்படின்றது பெருக்குத்தொடர் வரிசை அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா, மறந்துடாத. ஜிபி அப்படின்றது இதுக்கு முன்னாடி படிச்சது ஏபி. ஒரு ஜிபின்றது எப்படி இருக்கும் அப்படின்னா ஏஆர் ஸ்கொயர் அப் டு போயிட்டே இருக்கும். ஏஆர் பவர் n-1 அப்படின்னு வரும். nth டேம். புரியுதா சொல்றது? பார்த்துக்கோ. அதில் ஃபர்ஸ்ட் டேம் வந்து ஆர்ன்றது காமன் ரேஷியோ. அப்போ nth டேம் ஆஃப் ஜிபின்னு எழுதுனோம்னா ஆன் வராது. nth டேம் ஆஃப் ஜிபின்னு எழுதுனோம்னா tn equal to ar power n-1. tn equal to ar power n-1 அப்படின்றது தான் nth டேம் ஆஃப் ஜிபி அப்படின்னு அர்த்தம். இதில் சம் ஆஃப் n டேர்ம்ஸ்க்குள்ள ஃபார்முலா படிக்கணும், இன்ஃபினிட்டி சீரிஸ் ஃபார்முலா படிக்கணும். ஜிபிக்கு 2.8 எக்ஸசைஸில் உள்ளது என்னன்னா ஃபைண்ட் த சம் ஆஃப் அப்படின்னு கொஸ்டின் கொடுத்துருப்பான். அதை பார்த்துக்கிட்டு அதுக்கு தகுந்தாப்புல ஃபார்முலா எழுதி செய்யணும். பார்த்துக்கோ. 2.8 ஃபுல்லாக ஜிபிக்கு உள்ளது தான், மறந்துடாத. எக்ஸசைஸ் 2.8 ஃபுல்லாக ஜிபிக்கு உள்ளது தான். அதில் கான்செப்ட் என்ன அப்படின்றத பார்த்தோம்னா ஃபைண்ட் த சம் ஆஃப்னு கொஸ்டின் கேட்டிருப்பாங்க. ஃபைண்ட் த சம் ஆஃப் அப்படின்னு கொஸ்டின் கேட்பாங்க. சம் ஆஃப் அப்படின்னு கேட்பாங்க ஜிபி. சரியா, மறந்துடாத. ஜிபியில் வந்து பெருக்குத்துறை வரிசையில் கூடுதல் காண்க அப்படின்னு கொஸ்டின் கேட்பாங்க. அதில் ஃபார்முலா இருக்குது, பொறுமையாக படிச்சுக்க. எஸ்என் சீக்வல்டுன்னு ஃபார்முலா எழுதுவாங்க. சம் ஆஃப்னு சொல்லிட்டாலே எஸ்என் தான்டா. அதில் ஆர்ன்றது காமன் ரேஷியை பொறுத்து ஃபார்முலா மாறும். ஆர் கிரேட்டர் தன் 1 அப்படின்னு ஒன்று வரும், ஆர் லெஸ் தான் ஒன்று வரும், ஆர் ஈக்குவல் டு 1ன்னு ஒன்று வரும். ஆர் ஈக்குவல் டு 1னா எஸ்என் சீக்வல் டு என்ஏ. இது புக்கில் கிடையாது, பழைய ஃபார்முலா, மனப்பாடம் பண்ணிக்க. இது வந்து 1 மார்க்கில் கேட்பாங்க. ஆர் ஈக்குவல் டு 1 அப்படின்னா எஸ்என் சீக்வல் டு என்ஏ. எது பெருசுன்னு பார்த்து அதுல இருந்து சப்ராக்ட் பண்ற மாதிரி ஃபார்முலா எழுது. எது பெருசுன்னு பார்த்து அதுல இருந்து சப்ராக்ட் பண்ற மாதிரி ஃபார்முலா எழுது. இப்போ ஆர் ஈக்குவல் டு 1னா எஸ்என் ஈக்குவல் டு என்ஏ சொல்லிட்டேன். இது புக்கில் உள்ள ஃபார்முலா. புக்கில் இல்லை, பார்த்துக்க. ப்ரீவியஸ் இதில் இயரில் உள்ள புக்கில் உள்ளது. நெக்ஸ்ட் வந்து ஆர் கிரேட்டர் தன் 1னா என்ன, லெஸ் தன் 1னா என்ன அப்படின்னு பாரு. ஆர் வந்து பெருசு, ஒன்றை விட ஆர் பெருசு. அப்போ ஆறுல இருந்து சப்ராக்ட் பண்ணு. ஆறு பெருசுன்றனால ஆறுல இருந்து தான் கழிக்கணும். கீழே எழுதிட்டு மேலே எழுது. r-1 மேலேயும் r-1 போட்டுட்டு அந்த ஆறுக்கு பதிலாக பவர் n போட்டுக்க. பக்கத்தில் ஏ இன்ட்டு அப்படின்னு அர்த்தம். இவ்வளோதான், சிம்பிளாக எழுதுறது. அதே மாதிரி கீழே எழுதையில லெஸ் தான் 1னா 1ல இருந்து கழிக்கிற மாதிரி 1 - r பவர் n ஏ முன்னாடி. அவ்வளோதான். இதுதான் ஃபார்முலா சம் ஆஃப் n டேர்ம்ஸ்க்கு உள்ளது. இதை பார்த்துக்க. இதோட சேர்த்து இன்னொரு ஃபார்முலா இருக்கு, சம் ஆஃப் இன்ஃபினிட் சீரிஸ் அப்படின்னு. முடிவிலி தொடர் அப்படின்னு தமிழில் சொல்லுவாங்க. முடிவிலி தொடர் அப்படின்னு சொல்லுவாங்க. சம் ஆஃப் இன்ஃபினிட் சீரிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அது எஸ் இன்ஃபினிட்டிவ் ஈக்குவல் டு a/1 - r அப்படின்னு அர்த்தம். அதை பார்த்துக்கோ, இதோட சேர்த்துக்க. ஏன்னா இந்த எக்ஸசைஸில் அது வரும், அதனால சொல்கிறேன், கவனமாக செஞ்சுக்க. எஸ் இன்ஃபினிட்டிவ் ஈக்குவல் டு a/1 - r அப்படின்றது சம் ஆஃப் இன்ஃபைனைட் சீரிஸ் அப்படின்னு அர்த்தம். மறந்துடாத.